next session, just I'll give you an idea of what all the other courses that we are offering in VYTCDC. Not only the courses like React, Angular, and full stack development, we also provide diploma in two different areas. One is data structures and algorithms. So when you take a top level companies, product based companies, they are expecting the people who are very strong in data structures and algorithm. Okay, so data structures and algorithm ஒரு டிப்ளமோவும் அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்ல we will have definitely many openings at the end of 2024 and 25. Okay, so for that we have diploma in AI and ML. So for that we have a duration 8 months. When we compare with the other courses, we will give the job assurance for this diploma course. Okay, if you want to join in that, you can also use this referral code VYTCDC Jan event. So you can also contact us for which is just below. It is displayed the contact name. Okay. Yeah. So now we move on to the third session. That is JavaScript. So first நம்ம HTML அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டோம். நம்மளுடைய வெப் பேஜுக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றது சொல்லியாச்சு. அடுத்தது அதில் எப்படி டிசைன்ஸ் அப்ளை பண்ணணும், அதாவது ஸ்டைல்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஷேக் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்போ அடுத்தது Rafael is a technical trainer in VYTCDC Chennai. Okay, so he will explain about the JavaScript. Okay, Rafael, you can. Okay, sir. I'll start, sir. Yeah. I'll share. ஒரே ஷேக் சரோட டிரைவ் லிங்க் மட்டும் எடுத்துக்கிறேன். அதே டிரைவ்ல யூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஆமா சார், அதே டிரைவ்ல எடுத்துக்கிறேன். சார் ஃபைல் அப்லோட் பண்ணிச்சு. ஓகே சார். So one of you asked in the chat, you want the recording session. So don't worry, we will give the recording session link after the completion. Anyway, you will get the certificate, right? So before that, we will do all the formalities. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹெச்டிஎம்எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றதையும் அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் பார்ட்டையும் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுடைய ஜாவா ஸ்கிரிப்டை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பேஜாக இருந்துச்சு. ஸோ இந்த பேஜை நம்மளுடைய கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் வியூ பண்ணி பார்ப்போம். இந்த ஃபைல் தான் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணி பார்த்த உடனே நம்மளுக்கு இந்த ஃபைல் எடுத்திருக்கு. ஓகே, ஷேக் உங்களோட HTML ஃபைலும் அப்லோட் பண்ணிடுங்க. நான் ஆட் பண்ணிடுறேன் சார். அது இல்லை ஒரு நிமிஷம், அவர் அந்த இதெல்லாம் கிளாஸஸ்லாம் கொடுத்துருப்பார் இல்லையா? ஓகே ஓகே சார், சரி சார். ஷேக் அதையும் அப்லோட் பண்ணிட்டு சார். CSS அப்லோட், அது HTML அப்லோட் பண்ணிட்டீங்களா? நான் செக் பண்ணிக்கிறேன் சார். இதுவா அந்த நேம் மட்டும் செக். ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டேன். எஸ், நீங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணிட்டு. ஓகே சார். ஓகே, ஸோ இந்த ஃபைல் தான் நம்ம கடைசியாக இப்போ பார்த்துட்டு இருந்தது, கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது எதுக்காக இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கணும்? HTML படிச்சாச்சு, CSS பார்த்தாச்சு. HTML ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டோம், CSSல கலர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டோம். எதுக்காக நம்ம இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் வர நம்ம தேவையில்லாமல் படிக்கணும்? எக்ஸ்ட்ராவாக எதுக்கு ஒன்று படிக்கணும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு வீடு ஒரு ஹவுஸ் ஒன்று பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து வெறும் செங்கல் வச்சு நீங்கள் வீடு கட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது வந்து HTML. வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அது அந்த வீட்ல போய் நம்ம இருப்போமான்னு கேட்டா கிடையாது. அதுக்கு மேல என்ன பண்ணுவோம் நம்ம, பெயிண்ட் அடிச்சு கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு அத நல்லா அழகாக்கி, நல்லா எல்லா ஃப்ளோர், சீலிங் எல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அத அழகாக்குவோம். ஸோ அது வந்து CSS. அவ்வளோதானா, நம்ம உள்ள போயிடலாமான்னு கேட்டா கிடையாது. வாட்டர் ஃபங்ஷனாலிட்டிலேருந்து எலக்ட்ரிசிட்டி வர வரைக்கும் பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே பண்ணாதான் நம்மளோட ஹோம்ல நம்மளோட வீட்ல வந்து என்ன பண்ண முடியும், ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா நம்மளால இருக்க முடியும். ஸோ அப்போ அதே மாரி அந்த ஃபங்ஷனாலிட்டீஸ் அத தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப ஆட் பண்ண போறோம். ஏன்னா நம்மளோட வெப் பேஜ் ஒரு ஸ்டாட்டிக்கான பேஜா இருக்கு. அது எதுவுமே நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண மாட்டேன்து. இப்ப அத அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறது தான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட்டோட வேலை. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போறோம்னா, ஸ்கிரிப்ட் டேக்க பத்தி. ஏன்னா HTML டேக்ஸ் படிச்சுட்டே வரும்போது, ஸ்கிரிப்ட் டேக் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வேரியபிள்ஸ்லாம் என்னென்ன, ஃபங்ஷன்ஸ் என்னென்ன, ஈவென்ட்ஸ்னா என்னென்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம உள்ள போக போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மூவ் பண்றது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கிரிப்ட் டேக் எப்படி கொண்டு வர்றது. HTML பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா, எல்லாமே டேக்ஸ் தான். ஸோ அப்போ HTML ஸ்கிரிப்ட் டேக் கொண்டு வந்தா தான் இந்த ஸ்கிரிப்ட் டேக்குக்கு உள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்டால வேலை செய்ய முடியும். அதாவது ஜாவா ஸ்கிரிப்டால இண்டிபெண்டன்ட்டா ஒர்க் பண்ண முடியாது. தனியா வேலை செய்ய முடியாது. அதுக்கு வந்து ஒரு ஃபைல் ஒண்ணு தேவைப்படும். அதாவது HTMLஓட எம்பெட் ஆகிட்டு தான் அதால எக்ஸிக்யூட் ஆக முடியும். அந்த கான்செப்ட் தான் இந்த ஸ்கிரிப்ட் டேக் மூலியமா இப்ப நடக்க போகுது. ஓகே. ஸோ இப்போ ஸ்கிரிப்ட் டேக்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம ஜஸ்ட் ஒரு ஒரு நம்மளோட இதுல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த HTML 8 டேக்குக்கு உள்ள போயிட்டு, இந்த இடத்துல ஒரு ஸ்கிரிப்ட் டேக் வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஸோ ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணா கண்டிப்பா ஸ்கிரிப்ட் டேக் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ள நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலர்ட் அப்படின்ற ஒரு அலர்ட் பாக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். இந்த அலர்ட் பாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் ஆனா இப்போ அலர்ட் பாக்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக நான் ஒரு வியூ ஒண்ணு குடுக்குறேன். ஸோ அப்போ ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன், க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா, அலர்ட் அப்படின்றதுக்குள்ள போறோம். அலர்ட்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஒண்ணு குடுக்குறோம். அலர்ட் வந்து ஒரு ஃபங்ஷன். ஸோ ஃபங்ஷன்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, பிராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ல நம்ம பண்ணணும். ஸோ அது முடியும்போது எப்பவுமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க எல்லா லைனுமே முடியும்போது நம்ம என்ன குடுக்கணும்னா, அட் த லாஸ்ட்ல செமிகோலன் குடுக்கணும். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு செமிகோலன போட்டு தான் அத கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் அலர்ட்ன்னு சொல்லி இது மட்டும் குடுத்து முடிச்சுட்டு, சேவ் பண்ணிட்டு, இப்ப நான் என்னோட ப்ரௌசர் பாதி வச்சுக்கிறேன். என்னுடைய அவுட்புட் ஸ்க்ரீன்ல பாதி வச்சுக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு கிளியரா தெரியறதுக்காக. ஸோ எல்லாருக்குமே ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இத குடுத்துடுறேன். இப்போ இந்த பேஜ நான் சேவ் பண்ணிட்டு, இங்க வந்துட்டு நான் ரீலோட் பண்றேன். ரீலோட் பண்ண உடனே மேல என்ன ஆகுது, ஒரு பாக்ஸ் இப்படி தனியா வந்துருது. மேல இந்த இடத்துல இன்னும் லோட் ஆயிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னோட பேஜ் எக்ஸிக்யூட் ஆன உடனே ஒரு அலர்ட் பாக்ஸ் வந்து, அந்த அலர்ட் பாக்ஸ்ல என்ன வந்திருக்கு எனக்கு, ஹலோ அப்படின்னு டெக்ஸ்ட் வந்திருக்கு. இந்த மாரி நம்ம நெறைய இடத்துல பார்த்திருப்போம். இந்த மெசேஜ் இந்த மாரி ஒரு தனியா ஒரு பாக்ஸ் வந்திருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நெறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல என்ன குடுத்துருக்காங்க, திஸ் பேஜ் சேஸ் ஹலோ அப்படின்னு சொல்லி மட்டும் போட்டுட்டாங்க. அப்போ என்ன இருக்கு, இந்த இடத்துல ஹலோ அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இப்போ நான் ஓகேன்னு குடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு என்னோட வெப் பேஜ் வந்து லோட் ஆகுது. ஏன்னா என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் டேக் படி அலர்ட் பாக்ஸ் வந்துருது. அதுக்கப்புறமா தான் பாடிக்குள்ள இருக்க கன்டென்ட் எல்லாமே வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இது வந்து ஸ்கிரிப்ட் டேக்கோடைய பார்ட். இப்போ ஸ்கிரிப்ட் டேக் இல்லாம ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் டேக்ல அலர்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. அலர்ட் இல்லாம வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சோல் டாட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இதுல வந்து இன்ஸ்பெக்ட் அப்படின்றதுக்குள்ள போனோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட வெப் பேஜ்க்குள்ள இந்த வெப் பேஜ்ல நம்ம என்ன பண்றோம், ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்க்கு போறோம். இப்போ இந்த இன்ஸ்பெக்ட்க்குள்ள தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த எலமெண்ட்ஸ் பார்ட் வந்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க CSSல. இதுக்கு நெக்ஸ்ட் டேப் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சோல் அப்படின்ற இந்த இடம். இங்க தான் நம்ம குடுக்க போற அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே ஆக போகுது. ஸோ அப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நெக்ஸ்ட் லைன்ல போயிட்டு கன்சோல் டாட் லாக் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த கன்சோல் டாட் லாக் எதுக்காகனா, ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்றதுக்காக குடுக்க போறோம். இப்போ நான் இங்க வெல்கம் அப்படின்னு
கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ இங்கே வந்து நான் ரீலோட் பண்ணேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேஜ் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கப்புறமா என்னுடைய கன்சோல் டாட் லாகில் என்னென்னு பிரிண்ட் ஆயிருக்கு, வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் நம்மளுடைய மெசேஜஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் தான் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது இது வந்து ஸ்கிரிப்ட் டேக்கை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்மளோட மெசேஜஸை டிஸ்ப்ளே பண்ணணும்னா அதுக்கு அலர்ட் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் லாக். இது வந்து டீபக்கிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் உள்ள இன்டெப்த்தாக நம்ம இதுக்கப்புறம் போக போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வர போகிறோம். என்னன்னா எனக்கு பேஜ் லோட் ஆகும் போதே எனக்கு அலர்ட் பாக்ஸ் வந்து காமிச்சிருது. இப்படி எனக்கு பேஜ் லோட் ஆகும் போதே அலர்ட் பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியாது, எப்பவுமே எனக்கு தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ண முடியாது. எப்போல்லாம் பேஜ் லோட் ஆகுதோ அப்போல்லாம் அலர்ட் பாக்ஸ் வந்துட்டே இருந்துச்சுன்னா எனக்கு கஷ்டம். அப்போ எல்லா டைமுமே அது வரக்கூடாது. நான் எப்போ அதை யூஸ் பண்றேனோ அப்பதான் எனக்கு அது வரணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றதோட கான்செப்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரே ஒரு அலர்ட் பாக்ஸ் மட்டும் உள்ள கொடுக்க போறோம். இந்த அலர்ட் பாக்ஸை வெறுமனே சொல்லாம நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் மூலயமா சொல்ல போறோம். எதுக்காக ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்றோம்னா இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் என்ன ஆயிரும்னா ஒரு ஆர்கனைஸ்டு ஃபார்முக்கு வந்துடும். சார் இப்பவே நம்ம ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ்டாக தானே இருக்கு, நம்ம ஏன் அடுத்த ஸ்டெப் போய் ஒரு வாட்டி ஆர்கனைஸ்க்கு போகணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பிரிக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா செப்பரேட் பண்றீங்க. இந்தந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதுல நடக்கும், இந்தந்த ஒர்க் இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டீம் எடுத்துக்கிறோம், இல்ல நம்ம ஒரு டீம் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறோம்னால என்ன பண்ணுவோம், ஒருத்தர் ஒரு பார்ட் எடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்மளோட ஒர்க்கை ஸ்பிளிட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்கனைஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தேவையான டைமில் அதை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் கோடை என்கேப்சுலேட் பண்ணிடும், கோடை ஹைட் பண்ணி உள்ளே வச்சிடும். நெக்ஸ்ட் விஷயம் இது ஒரு மாடுலர் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் அதை ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அலர்ட் பாக்ஸை டைரெக்டாக கொடுக்காம அதை ஒரு ஃபங்க்ஷன் மூலயமா நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு நேம் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை மோஸ்ட்டாக எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், இப்போ எங்க என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் fun1 அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஸோ எப்போ நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாலும் ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேமை மென்ஷன் பண்ணிட்டு பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா கர்லி பிரேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இதுக்கு உள்ளதான் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன லைன் வரணுமோ அந்த லைனை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்படி நான் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராம் லோட் ஆகும் போது எனக்கு அலர்ட் பாக்ஸ் வராது. இப்போ இந்த இடத்துல அலர்ட் பாக்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் டேக்ல இருக்கு. பட் ஆனால் எனக்கு என்ன ஆகல, நான் பேஜை ரீலோட் பண்ணா எனக்கு என்ன ஆகல, அலர்ட் பாக்ஸ் வரல. அப்போ என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல நான் அதை ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றிட்டேன். அப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் எப்போ கால் பண்ணுறனோ அப்போ மட்டும் தான் எனக்கு அலர்ட் பாக்ஸ் வரும். சார் ஃபங்க்ஷன் எப்போ சார் கால் பண்ணுறது அப்படின்னா, இல்லை எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை போட்டுட்டு பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வச்சுட்டோம் அப்படின்னா அதுவே ஃபங்க்ஷனை கால் பண்ணுற லைனாக மாறிடும். ஸோ இது ஃபங்க்ஷன், பட் ஆனால் அது வேலை செய்யாது. இந்த லைனில் அதை கால் பண்ணும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு வேலை செய்யும். ஸோ அப்போ நான் இப்போ ரீலோட் பண்ணும்போது எனக்கு என்ன காமிக்குது, அலர்ட் பாக்ஸ் வந்து காமிக்குது. அப்போ அலர்ட் பாக்ஸ் வரதுணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை இப்படி நம்ம கால் பண்ண போறது இல்லை. நம்ம எங்க இதை அப்ளையே பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் மீ அப்படின்ற இந்த ஃபார்ம்குள்ள தான் நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த கான்டாக்ட் மீ அப்படின்ற ஃபார்ம்ல நேமு இமெயில் 2 வேல்யூஸ் வாங்குறாங்க, தெரியுதா? அப்போ இந்த செக்ஷன்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வேலிடேஷன் ஒன்று நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வேலிடேஷன் அப்படின்ற கான்செப்டை உள்ள கொண்டு வர போறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எங்க போக போறோம் அப்படின்னா ஈவெண்ட் அண்ட் அந்த ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு போக போறோம். ஸோ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ நம்ம வந்து யூசர் வந்து ஒரு ஆக்ஷன் கொடுக்கறது, எக்ஸாம்பிளுக்கு அந்த பேஜை ரீலோட் பண்ணுறது, இல்லை மவுஸை ஓவர் பண்ணுறது. இப்போ சிஎஸ்எஸ் பார்க்கும்போது நீங்கள் ஓவர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நான் ஒரு எலமெண்ட்டுக்கு மேலே போனோன்னா எனக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி நான் நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் வந்து நான் என்ன பண்ண முடியும்னா அந்த யூசரோட ஆக்ஷனை பேஸ் பண்ணி ரெஸ்பான்சிவாக என்னால் டிசைன் பண்ண முடியும். ஸோ அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இன்ட்ராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளோட யூசர் இன்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகி வேலை செய்யும். இப்போ அதே கான்செப்ட் தான் நம்மளும் பண்ண போறோம். ஸோ நம்ம நம்மளோட கோட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல நான் என்னோட யூசர் வந்து சப்மிட் பட்டனை அழுத்தினா தான் எனக்கு என்ன ஆகணும்னா இந்த பட்டன் வரணும். எனக்கு பேஜ் லோட் ஆகும்போது வரக்கூடாது. அப்படின்றதுனால இந்த ஃபங்ஷன் 1ன்னு நம்ம இங்க ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ளேயே குடுத்துருக்கோமா? அத ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருந்து எடுக்க போறோம். அத என்ன பண்றேன் நான் அந்த இடத்துல இருந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு வெறும் ஸ்கிரிப்ட் டேக்க மட்டும் நான் என்ன பண்றேன்னா, அதுக்குள்ள வெறும் ஃபங்ஷன்ஸ மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன்னா, உள்ள குடுத்துடுறேன். ஸோ அப்ப என்ன ஆகுது? ஸ்கிரிப்ட் டேக்குள்ள வேற எந்த கன்டென்ட்டும் கிடையாது. வெறும் ஃபங்ஷனோட பேரு மட்டும் இருக்கு. இப்ப நான் போய் லோட் பண்ணேன்னா எனக்கு எதுவுமே வராது. இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்மிட் பட்டன் இங்க ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல இந்த பட்டன். இந்த பட்டன கிளிக் பண்ணும்போது வேலை செய்யணும். ஸோ அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஈவென்ட் எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் அப்படின்ற ஒரு வேலையோட ஒரு வேர்டோட ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ அதே தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். இந்த பட்டன் அப்படின்றதுக்கு உள்ள போயிட்டு ஆன் கிளிக் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஆன் கிளிக்குக்கு உள்ள அந்த ஃபங்ஷனுடைய நேம நம்ம மென்ஷன் பண்ண போறோம். இதான் நம்ம பண்ண போற ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல ஆன் கிளிக் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள ஃபங்ஷனோட நேம குடுக்க போறோம். ஸோ இப்ப நான் பேஜ லோட் பண்ணனா எனக்கு வராது. ஆனா நான் போயிட்டு இந்த சப்மிட் பட்டன அழுத்துனா மட்டும் எனக்கு என்ன ஆகுது? அது மேல அலர்ட் பாக்ஸ் வருது. ஸோ இதுவரைக்கும் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் டேக்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து அலர்ட் பாக்ஸ்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த ஃபங்ஷன்னா என்ன? ஃபங்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும்? ஃபங்ஷனுக்கு எப்படி நேம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கீழ இந்த இடத்துல ஃபங்ஷன் எப்பவுமே எனக்கு கால் ஆக வேணாம். நான் வந்து இந்த சப்மிட் பட்டன பிரஸ் பண்ணும்போது மட்டும் எனக்கு வேலை செய்யணும் அப்படின்றத பத்தி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஓகே. ஸோ இதுவரைக்கும் புரிஞ்சவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. Rafil, you are not audible. சார் இப்ப கேக்குதா சார்? இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. ஓகே, ஓகே சார். சரி சார். ஸோ இந்த இடத்துல இதுவரைக்கும் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ இஃப் டவுட்ஸ் இல்ல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு மூவ் நியூ பண்ணலாம். ஃபைல் ஆ தேவையில்லையா சார் இதுக்கு? சொல்லுங்க. இல்ல நியூ வந்து இது ஏதாவது கிரியேட் பண்ணணும் .cs போட்டு கிரியேட் பண்றோம். அதெல்லாம் தேவையில்லை, இதுலயே கால் பண்ணிடலாம். இதுவா? என்ன கேக்குறீங்க? இல்ல இல்ல சார், இப்போ ஜாவா வந்து ஸ்கிரிப்டுக்கு CSS ஆமா, சிஎஸ்எஸ் இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட் அதுக்கு நீங்க வந்து இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நியூ ஏதாவது போடணுமா, ஏதாவது ஃபைல் கிரியேட் பண்ணணுமா, .js ஏதாவது போட்டு, அத நம்ம இல்ல இதுக்கு அப்படியே அடுத்த கால் ஸ்டெப்ல தான் பண்ணிக்கலாம் போகாதா? இப்ப நம்ம வந்து சார்? இந்த ஸ்டெப்ல நம்ம எக்ஸ்டர்னல் ஃபைல் பத்தி பார்க்கல. நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்டர்னல் ஃபைலுக்கு கொண்டு போக போறோம். இப்போதைக்கு ஒரே ஃபைல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஃபைலுக்கு உள்ளேயே ஸ்கிரிப்ட் டேக்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஃபங்ஷனை கிரியேட் பண்ணி அந்த ஃபங்ஷனை கீழே கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஃபைல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்டர்னல் ஃபைலுக்கு இன்னும் .js ஃபைலுக்கு நம்ம போகல. நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம அதுக்குள்ள போக போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்டர்னல் ஃபைல் அப்படின்ற இந்த கான்செப்ட்டுக்குள்ள போக போறோம். ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் ஃபைலுடைய வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட HTML ஃபைல நான் ஃபங்ஷன்ஸா காமிக்க மாட்டேன். அதை எடுத்துட்டு போய் வேற ஒரு ஃபைல்ல வச்சுட்டு, அந்த ஃபைல உள்ள எடுத்துட்டு வந்துருவேன். எப்படி நம்ம CSSக்கு யூஸ் பண்ணோம் எக்ஸ்டர்னல் CSSஅ எதுக்காக? ஏன்னா எல்லாமே ஒரே ஃபைல்ல இருந்தால் ரொம்ப கிளம்ஸி ஆயிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், அதை எக்ஸ்டர்னல் ஃபைலுக்கு எடுத்துட்டு போயிட்டு, அங்க இருந்து நம்ம அதை ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்க வர போறோம். அதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோடிங்க இதுக்குள்ள இருக்குல்ல இந்த கோட். இத வந்து நம்ம எளிய இன்னொரு ஒரு ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். அந்த ஃபைலுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, script.js அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். இது பிளாங்கா .js அப்படின்ற ஃபைல்ல நான் வைக்க போறேன்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உள்ள ஒரு கன்சோல் டாட் லாகோ நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஃபர்ஸ்ட் இத குடுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம இந்த ஃபங்ஷன அங்க உள்ள எடுத்துட்டு போயிடலாம். ஸோ கன்சோல் டாட் லாக்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, vytcdc அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன குடுத்து சேவ் பண்ணிடுறேன். இத வந்துட்டு இப்ப நான் இந்த ஃபைல இந்த இடத்துல ரெஃபர் பண்ண போறேன். ஸோ அதனால என்ன பண்றேன்னா, நம்ம எப்படி இந்த இடத்துல வந்து லிங்க் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ்ல ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு சொன்னோம். அதே போல இங்க ஸ்கிரிப்ட் டேக்ல என்ன பண்ண போறோம்னா, எஸ்ஆர்சி அப்படின்றதுக்கு உள்ள போயிட்டு ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அப்படிங்கிற ஃபைல நம்ம மென்ஷன் பண்ண போறோம். ஸோ இப்படி பண்ணோம்னா, வெளியே இருக்கிற இந்த ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் ஃபைல் நம்மளுடைய இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற இந்த ஃபைலுக்கு உள்ள என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடைரக்ட் ஆகி வந்துரும். ஸோ இப்ப நான் போயிட்டு இத ரீலோட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த சப்மிட் பட்டன் அழுத்துனா அலர்ட் பாக்ஸ் வந்து எனக்கு காமிக்கும். மத்தபடி நான் என்ன பண்றேன்னா, இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு கன்சோலுக்கு போனேன் அப்படின்னா, எனக்கு என்ன இருக்கு? vytcdc. அப்ப என்ன ஆகுது? என்னால இந்த எக்ஸ்டர்னல் ஃபைல்ல இருக்க ஒரு இதுவ உள்ள கொண்டு வர முடிஞ்சிருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அப்ப இந்த ஃபங்ஷன் இனிமேட்டு இங்க போட வேண்டாம். இந்த ஃபங்ஷன இங்கருந்து எடுத்துறலாம். எடுத்துட்டு மேல இந்த லைனுக்கு பதிலா இத நம்ம ரீப்ளேஸ் பண்ணிறலாம். இப்ப நான் அத சேவ் பண்ணிடுறேன். ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு நமக்கு? ஸோ நான் ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபங்ஷன நான் இங்க வைக்கல. வெளிய இருக்க இந்த ஃபைலுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். இப்ப ஃபங்ஷனோட நேம வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? fun1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். இதையும் நம்ம ஜஸ்ட் செக் பண்ண போறோம். ஸோ சேவ் பண்ணிட்டு ரீலோட் பண்ணிடுவோம். இப்போ வந்து இங்க நான் சப்மிட் பட்டன் அழுத்துறேன். வெளியே எக்ஸ்டர்னல் ஃபைல்ல இருந்து அலர்ட் பாக்ஸ் கால் ஆகி எனக்கு அலோ அப்படின்றது வந்துருச்சு. ஸோ எப்படி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல் கிரியேட் பண்ணணும்? கிரியேட் பண்ண எக்ஸ்டர்னல் ஃபைல்ல ஃபங்ஷனை எப்படி எடுத்துட்டு போய் வைக்கணும்? அங்க இருக்கிற ஃபங்ஷனை எப்படி நம்மளோட HTML ஃபைல்ல கால் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த பார்ட்ல பார்த்தது. இதுல எதுவும் டவுட் இல்லல்ல? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃபைல முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் அப்படின்ற கான்செப்ட்க்கு போக போறோம். இப்ப இந்த வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு ஸ்டோரேஜ். எத ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம குடுக்குற டேட்டாவ ஸ்டோர் பண்ணும். டேட்டானா என்னது? நம்ம குடுக்குற வேல்யூஸ். எக்ஸாம்பிள்க்கு இப்ப நம்ம அந்த கான்டாக்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம்னா, அங்க நம்ம குடுக்குற நேம், இமெயில் அப்படிங்கிற 2ம் என்னது? வேல்யூ. இந்த 2 வேல்யூவ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுல ஏதாவது மேனிபுலேஷன் நம்ம பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதே சமயம் அந்த டேட்டாவ நம்ம வேற ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா, யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த வேரியபிள்ஸ் அப்படின்றதோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ்க்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது நம்மளோட கோட்லயே இருக்கும். பட் ஆனா நம்மளோட வெப் ப்ரௌசர்ஸ் அந்த லைன ரீட் பண்ணாது. ஏன்னா, இந்த கமெண்ட்ஸ் எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கம்ப்யூட்டர்ஸ நம்ம யூஸ் பண்றோம் தெரியுமா? நம்ம டெவலப்பர்ஸ் நம்ம வந்து நம்மளுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவோம்னா, இந்த கமெண்ட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப எங்கெல்லாம் நம்ம கமெண்ட்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்றோமோ, அந்த லைன் எல்லாத்தையுமே நம்மளோட ப்ரௌசர் இக்னோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். அதுதான் வந்து இந்த இடத்துல கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம கமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல இந்த script.jsக்கு உள்ள வந்துடுறோம். இங்க அலர்ட் பாக்ஸுக்கு முன்னாடியே போயிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஒரு வேரியபிள் ஒண்ணு டிக்ளேர் பண்ண போறோம். வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, கீவேர்டு var அப்படின்ற கீவேர்ட நம்ம யூஸ் பண்ணலாம். இது இல்லாம லெட், கான்ஸ்டன்ட்ன்னு இன்னும் நிறைய வேரியபிள்ஸ் இருக்கு நமக்கு. பட் ஆனா நம்ம யூஸ் பண்றது என்னன்னா, var அப்படின்றத எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்க போறோம். இப்ப நான் இங்க a அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு நான் என்ன பண்றேன்? சம் நேம் வந்து குடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்மளோட இதுல கவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க இப்போ இந்த ஒர்க் ஷாப்ல. ஸோ அவங்களோட நேம் வந்து நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த நேம இந்த ஹலோ அப்படின்ற டெக்ஸ்ட்டோட சேர்த்து பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே. எனக்கு பிரிண்ட் ஆகும்போது ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு வரணுன்றதுக்காக நான் ஜஸ்ட் இங்க ஒரு ஸ்பேஸ் மட்டும் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நான் போயிட்டு இங்க ரீலோட் பண்ணிட்டு சப்மிட் பட்டன அழுத்துனேன்னா, எனக்கு என்னன்னு வந்துருச்சு? ஹலோ கவி. ஒருவேளை நான் இந்த டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி ஸ்பேஸ் குடுக்காம போயிட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, அப்ப எனக்கு என்ன ஆயிரும்னா, ஹலோவும் கவியும் ஒண்ணா சேர்ந்து வந்துரும். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல இந்த ஹலோ கவி அப்படின்ற இந்த வேர்ட்ல நடுவுல ஸ்பேஸ் வரணுன்றதுக்காக நான் குடுத்துடுறேன். ஸோ அப்ப வேரியபிள்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். வேரியபிள்னா என்னது? ஒரு வேல்யூ கவி அப்படின்ற ஒரு வேல்யூவ ஸ்டோர் பண்ணி, அந்த வேல்யூவ பிரிண்ட் பண்றது தான் யாரோட வேலை? வேரியபிளோட வேலை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இங்க கவின்னு நான் உள்ளேயே டைப் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். சார் ஒருவேளை நான் இங்க டைப் பண்றேன். நான் இங்க வந்துட்டு என்னுடைய பேரை குடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் வந்து குஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நேம நான் டைப் பண்றேன் அப்படின்னா, நான் இங்க சப்மிட்ன்னு குடுத்த உடனே எனக்கு அலோ குஃப்ரான்னு வரணும் சார். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல்க்கு உள்ள போக போறோம். அதாவது இங்க நம்மளுடைய ஃபார்ம், நம்மளோட HTML டாக்குமெண்ட்க்கு உள்ள இருந்து ஒரு எலமெண்ட்ட நம்ம தனியா வெளியே எடுக்க போறோம்.
ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எடுத்துட்டு வருவோம். அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள்ல நம்ம இமெயில வெளியே கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம கொண்டு வர போறோம். அப்ப நேம வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படின்னாலே நம்ம அடுத்த கான்செப்ட் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட படிக்கணும். அதாவது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்ற அந்த கான்செப்ட படிக்கணும். இதோடைய வேலை என்னன்னா, நம்மளோட டாக்குமெண்ட்ல என்னென்னலாம் பிரசன்ட் ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்றது தான் இந்த டாம் அப்படின்றதோடைய வேலை. ஓகே. ஸோ அப்ப டாம் எப்படி ஒர்க் ஆகும்? அந்த ஸ்கிரிப்ட் டேக் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஈவென்ட் மூலியமா ட்ரிகர் ஆகும். அது மூலியமா இந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மூலியமா நம்ம பண்ண போறோம். அது மூலியமா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? HTML எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல மூலியமா நம்மளுக்கு என்ன ஆகுது? நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட HTML எலிமெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு ஒரு ஐடி குடுத்திருப்பாங்க. ஐடிக்கு நம்ம நிறைய நேம்ஸ்லாம் பார்த்துட்டே வந்தோம். கான்டாக்ட் ஃபார்மு, மாஸ்டர் ஹெட் அந்த மாதிரி நிறைய நேம்ஸ் வந்து பார்த்துட்டே வந்தோம். அதுல இருந்து யுனிக்கா இருக்கிற அந்த ஒரு ஐடிய அழகா வெளியே எடுத்துட்டு வந்து, அத மாடிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்ற இந்த ஃபங்ஷனுடைய வேலை. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த கன்டென்ட்லாம் எடுத்துற போறோம். நம்மளுடைய வேலை என்னன்னா, நம்மளுடைய ஃபங்ஷனோட பேரையும் நம்ம மாத்த போறோம். என்னன்னு மாத்த போறோம்னா, வேலிடேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்த போறோம். ஓகே. வேலிடேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துரும். இப்போ இந்த வேலிடேட் ஃபார்ம தான் நான் என்ன பண்ண போறேன்னா, கீழ சப்மிட் பட்டன் இருக்கும்போது கால் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஃபங்ஷன் 1 இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல நீங்க டெலீட் பண்ணாமலும் குடுக்கலாம். இன்னொரு ஃபங்ஷன் தனியா கிரியேட் பண்ணி பண்ற மாரி இருக்கும். நான் அந்த நேம மட்டும் மாத்திட்டேன். வேலிடேட் ஃபார்ம்ன்னு. இப்போ என்னன்னா, இங்க வந்து இன்புட் பாக்ஸ் இருக்கு. இந்த இன்புட் பாக்ஸ்க்கு வந்து ஒரு டைப்ல என்ன பண்ணியிருக்காங்க, டைப்ல வந்து டெக்ஸ்ட், நேம் வந்து நேம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஐடி ஒண்ணு ஆட் பண்ண போறோம். அந்த ஐடிக்கு நான் என்ன குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் லெட்டர் என் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த ஸ்டெப் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஒரு இன்புட் டேக்க நான் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு நாங்க என்ன குடுக்குறேன்னா, அதோட ஐடிய வந்து என் அப்படின்னு சொல்லிடுறேன். இங்க நான் என்ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, என்னோட ஸ்கிரிப்ட்ல போயிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து கேப்பிட்டல் என்னு குடுத்துக்கிறேன். ஏன்னா நேம் தான் நம்ம வெளிய எடுக்க போறோம். அதனால கேப்பிட்டல் என்னு குடுத்துக்கிறேன். இப்போ டாம் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்றது டாம் கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம என்ன குடுக்கணும்னா, டாக்குமெண்ட் டாட் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்ற ஃபங்ஷனை யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அங்க ஐடி தான் நம்ம குடுத்துருக்கோம். அந்த ஐடிய பேஸ் பண்ணி எனக்கு அந்த எலிமெண்ட்ட வெளியே எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப அந்த எலிமெண்ட் அந்த ஐடியோட பேர் என்ன குடுத்திருந்தோம் நம்ம அங்க? ஸ்மால் லெட்டர் என்னு குடுத்திருந்தோம். ஸோ அத வந்து நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறேன். அப்ப ஸ்மால் லெட்டர் என்னு எங்க ஐடி இருக்கோ, அந்த எலிமெண்ட் அழகா எடுத்துட்டு வந்து வேரியபிள் எண்ட்ல வச்சிரு அப்படின்னு சொல்றேன். இப்போ எண்ட்ல என்ன இருக்கும்? அந்த வேல்யூ இருக்கும். அத நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க எண்ட்ல பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த டவுட் உங்களுக்கு கிளியர் பண்றேன் இப்ப நானு. இந்த பேஜ லோட் பண்ணிடுறோம். இப்ப நான் இங்க ஒரு நேம் குடுத்துடுறேன். குஃப்ரான்னு சொல்லி குடுத்துட்டு சப்மிட் அழுத்துறேன். எனக்கு என்ன வந்திருக்கணும் இங்க மேல? குஃப்ரான்னு வந்திருக்கணும். பட் ஆனா அப்படி வராம ஆப்ஜெக்ட் HTML இன்புட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னா, இது வந்து எலிமெண்ட்ட மட்டும் தான் எடுத்துட்டு வரும். அந்த எலிமெண்ட்டுக்கு உள்ள இருந்த வேல்யூ வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அது பக்கத்துல போயிட்டு டாட் வேல்யூ அப்படின்ற எக்ஸாம்பிள் நம்ம அந்த ஃபங்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும். இப்போ இந்த ப்ரோகிராமை சேவ் பண்ணிட்டு நம்ம ரீலோட் பண்ணிட்டு, இங்க வந்து நான் குஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, நேம டைப் பண்ணிக்கிறேன். பேஜ ரீலோட் பண்ணியாச்சு. இந்த இடத்துக்கு வரும். இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்னா, குஃப்ரான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு சப்மிட்ட பிரஸ் பண்றேன். உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் இங்க என்ன நேம் குடுத்தேனோ, அந்த நேம் எனக்கு மேல டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. அப்ப இதே போல இமெயிலுக்கு பண்ணணும்னாலும் நம்ம என்ன பண்ணிரலாம், அழகா போயிட்டு இன்புட் டேக் எங்க இருக்கோ அங்க போயிட்டு அதுக்கு ஒரு ஐடி ஆட் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்காக ஸ்மால் லெட்டர் இ அப்படின்னு குடுத்துடுறேன். மேல வந்தீங்கனாலும் script.jsல என்ன பண்ணணும், அதே மாரி போயிட்டு கீழ இருக்க இடத்துல கேப்பிட்டல் எண்ணுக்கு பதிலா கேப்பிட்டல் இ அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இ அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. அப்ப என்ன பண்ணலாம், இங்க வந்துட்டு எனக்கு நேமும் ஈயும் சாரி என்னோட இமெயிலும் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு நான் சொல்லிடுறேன். இப்ப இங்க ரீலோட் பண்ணிடுறேன். இப்ப நான் இங்க வந்து குஃப்ரான் அப்படின்னு குடுத்துடுறேன். இங்க நான் இமெயில்ல இமெயில் வந்து குடுத்துடுறேன். ஓகே. someone@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், என்னோட இமெயில குடுத்துறேன். நான் சப்மிட் குடுத்தோனே என்ன ஆயிடுச்சு, 2ம்
பக்கத்துல வந்துருச்சு. எனக்கு 2 பக்கத்துல வேணாம். எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுனால நான் என்ன குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் குடுத்து நான் என்ன பண்ணிடுறேன், ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இத குடுத்துட்டு நான் லோட் பண்ணேன் அப்படின்னா, நான் இங்க என்ன நேம் குடுக்குறேன், இப்போ குஃப்ரான்னு குடுக்குறேன். இங்க someone@gmail.comனு குடுத்து சப்மிட் குடுத்தேன்னா, எனக்கு அந்த 2 நேமும் வந்துருச்சு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டோம், நம்ம உள்ள குடுக்குற எலமெண்ட்ட எப்படி வெளிய எடுத்துட்டு வரணும் அப்படின்றத கண்டுபிடிச்சுட்டோம். இப்போ ஒரு வேளை எதுவுமே குடுக்காம குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் எதுவுமே இல்லாம சப்மிட் அழுத்துறேன். போயிட்டு என்ன ஆகுது, திஸ் பேஜ் இஸ்ன்னு பிளாங்க்கா வருது. இப்படிலாம் வரலாமா? வரக்கூடாது. அப்போ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட ஃபார்ம வேலிடேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட ஃபார்ம வேலிடேட் பண்ண போறோம். இப்போ இந்த வேலிடேட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்ட்ரிங் ஃபங்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். எதுக்காகனா, அடிஷனல் ஸ்பேசஸ் ஏதாவது இருந்தால் அத ட்ரிம் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ட்ரிம் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன பத்தி இப்ப பார்க்க போறோம். இதோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் அதுக்கு ஒரு யூஸ் கேஸ் காட்டுறேன். என்னன்னா, இப்ப இங்க வந்து ஒரு நேம் இருக்கு. குஃப்ரான் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து someone@gmail.comனு இருக்கு. நான் இங்க வந்து நெறைய ஸ்பேஸ் விடுறேன். வாண்டடா ஸ்பேஸ் பார் அழுத்தி நான் நெறைய ஸ்பேஸ விட்டுட்டு சப்மிட் அழுத்துறேன். இங்க என்ன ஆகுது? அந்த ஸ்பேஸஸ்லாம் அப்படியே போயிட்டு சேர்ந்து பிரிண்ட் ஆயிடுது. அப்போ எனக்கு இந்த மாரி அடிஷனல் ஸ்பேஸஸ்லாம் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃபோன எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க மொபைல் ஃபோன்ல நீங்க WhatsAppல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன் பிளாங்க்கா விட்டுட்டு 3 லைன்ல போய் டைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா மேல இருக்க ஃபர்ஸ்ட் லைன் என்ன ஆயிடும் உங்களுக்கு? அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் அதே குஃப்ரான்ன்ற நேமுக்கு முன்னாடியும் ஸ்பேஸ் விட்டுர்றேன். பின்னாடியும் ஸ்பேஸ் விட்டுர்றேன். சப்மிட் குடுத்துறேன். என்ன ஆகுது? குஃப்ரானுக்கு முன்னாடியும் ஸ்பேஸ் வந்திருக்கு. அதுக்கு அப்புறமாவும் ஸ்பேஸ் வந்திருக்கு. அப்போ எனக்கு அந்த மாரி முன்னாடி இருக்க ஸ்பேஸையும், பின்னாடி இருக்க ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, டாட் ட்ரிம் அப்படின்ற ஃபங்ஷன யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபங்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம்? டாட் ட்ரிம் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன யூஸ் பண்ண போறோம். இது 2த்துக்கும் நான் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்ப என்ன ஆயிடும்? இப்ப நான் சேவ் பண்ணிட்டு ரீலோட் பண்ணிடுறேன். ஸோ இப்ப நான் இங்க போயிட்டு குஃப்ரானுக்கு முன்னாடி இருக்க ஸ்பேஸும் குடுத்துடுறேன். பின்னாடி இருக்க ஸ்பேஸும் குடுத்தாலும் எனக்கு கரெக்ட்டா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸஸ ரிமூவ் பண்ணிட்டு குடுக்கும். ஸோ ட்ரிம் அப்படின்ற ஃபங்ஷனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸஸ ரிமூவ் பண்றது தான் இந்த ட்ரிம் அப்படின்ற ஃபங்ஷனுடைய வேலை. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல குடுத்துட்டு இருக்காங்க. இத வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்ஷன் அப்படின்ற இதுல பார்த்திருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய ஃபார்ம் வேலிடேஷனுக்கு நம்ம போக போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் அப்படின்ற பார்ட்ட பத்தி பார்க்க போறோம். அதாவது கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் எழுத போறோம். அதாவது இந்த வேல்யூ வந்து இப்ப நான் குடுத்தது வந்து பிளாங்க்கா இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும்னா, அலர்ட் பாக்ஸ்ல நேம் வந்து ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரணும். ஒருவேளை நான் இமெயில் குடுக்காம பிளாங்க்கா விட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு இமெயில் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்க போறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டூ அப்படின்ற இந்த ஒரு ஆப்பரேட்டர நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டூ அப்படின்ற இந்த ஆப்பரேட்டர் இது என்ன சார் 3 ஈக்குவல் டூ நான் இதுவரைக்கும் ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ ஒரு ஈக்குவல் டூ யூஸ் பண்ணியிருக்கேன். மேபி நீங்க புரோகிராமிங் லாங்குவேஜஸ் ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 ஈக்குவல் டூ யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்ன சார் இங்க 3 ஈக்குவல் டூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 2 சைட்ல எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் 2 சைட்ல இருக்க வேல்யூஸும் சேமா இருக்கணும். அதே சமயம் அதோடைய டேட்டா டைப்ஸும் சேமா இருக்கணும் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்க பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்லைட்ல ஒரு இஃப் கண்டிஷன் ஒண்ணு ஆட் பண்ண போறோம். இந்த அலர்ட் பாக்ஸ நான் என்ன பண்ணிடுறேன்னா, கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, முன்னாடி போயிட்டு 2 ஸ்லாஷ் போட்டுட்டோம் அப்படின்னா, இது நம்மளோட ப்ரோகிராம்ல இருக்கும். பட் ஆனா அது வேலை செய்யாது. இப்ப நான் சப்மிட் பட்டன் அழுத்தினா எதுவுமே நடக்காது. ரீசன் என்ன? நான் அத கமெண்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை நான் இந்த கமெண்ட்ட எடுத்துட்டேன் அப்படின்னா, இப்ப நான் இங்க ரீலோட் பண்ணேன்னா, எனக்கு என்ன ஆகும்னா, நான் சப்மிட் பட்டன் அழுத்துனோம்னா அது வேலை செய்யும். ஏன்னா கமெண்ட்டோட வேலையே என்ன? அது ப்ரோகிராம்ல இருக்கும். நம்ம டெலீட் பண்ண மாட்டோம். ப்ரோகிராம்ல இருக்கும். பட் ஆனா அது என்ன ஆகுது? அந்த லைனு ரீட் ஆகாம இக்னோர் ஆகிடும். அதனால தான் அதுக்கு பேர் என்னது? கமெண்ட். ஸோ இப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க? கமெண்ட் டாக்ஸ நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு இஃப் கண்டிஷன் குடுக்க போறோம். என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன்ல சொல்லப் போறோம். இந்த என்னு ஒண்ணு இருக்குல்ல, இது வந்து பிளாங்க்கா இருக்கா? இது வந்து பிளாங்க்கா இருக்கா? இது வந்து பிளாங்க்கா இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அலர்ட் பாக்ஸ்ல நேம் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். என்னன்னு பிரிண்ட் ஆகணும் எனக்கு? நேம் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். சொல்லி குடுத்துட்டு, நான் சேவ் பண்ணிடுறேன். இப்ப நான் போய் ரீலோட் பண்ணிடுறேன். இப்ப போயிட்டு நான் சப்மிட் பட்டன் அழுத்துன உடனே எனக்கு என்னன்னு காமிச்சிருச்சு? நேம் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு காமிச்சிருச்சு. சரின்ட்டு நான் என்ன பண்றேன் போயிட்டு, வெறும் நேம மட்டும் குடுத்துட்டு சப்மிட் குடுக்குறேன். எனக்கு இப்ப எதுவுமே வரல.
ரீசன் என்ன? நேம் வந்து blank-ஆ இருந்தா மட்டும் தான் இது காமிக்கும். நேம் blank-ஆ இருந்தா இது என்ன பண்ணாது? எனக்கு எதுவுமே காமிக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? நேம் கரெக்ட்டா குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு அடுத்து என்ன வந்துரணும்னா, ஓகே சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் பாக்ஸ்ல காமிக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப், எல்ஸ் அப்படின்ற 2 கான்செப்ட் நம்ம யூஸ் பண்றோம். இஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனா மட்டும் தான் இந்த பிளாக்குக்குள்ள போகும். இந்த பிளாக் உள்ள போனா மட்டும் தான் அலர்ட் பாக்ஸ் வேலை செய்யும். அலர்ட் பாக்ஸ் வேலை செஞ்சா மட்டும் தான் இந்த டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த பிளாக்குக்கு உள்ளேயே போகாது. இந்த பிளாக்குக்கு உள்ளேயே போகலன்னா, டைரக்ட்டா இந்த பிளாக்க விட்டு வெளிய வந்து இந்த பிளாக்குக்கு உள்ள போயிடும். இதான் கான்செப்ட். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்ப நம்ம பார்த்ததுல? இஃப்னா என்ன, எல்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிஷன் ட்ரூ ஆனா உள்ள போறது. எல்ஸ் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா போறது. ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். கமெண்ட் டேக் போட்டு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ பார்ட். ஓகே. இது வந்து ட்ரூ பார்ட். ஓகே. கண்டிஷன் ட்ரூ ஆனா வரும். இது வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னும் போது சொல்லிடலாம். இப்போ நான் என்ன கொடுத்துட்றேன்? சக்ஸஸ் அப்படின்னு மட்டும் மெசேஜை கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ இதை ரீலோட் பண்ணிடுறேன். நான் நேம் எதுவுமே கொடுக்காம சப்மிட் அழுத்துறேன். நேம் இஸ் ரிக்வயர்டுன்னு வருது. சரின்ட்டு நேம் வந்து நான் இருக்கிற நேம்ஸ் வந்து கொடுத்துட்றேன். நான் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸே வச்சு கொடுத்து சப்மிட் கொடுத்துட்றேன். சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. எனக்கு இமெயில் வேணுமே. எனக்கு என்ன ஆகணும்? இமெயிலும் எனக்கு வேணுமே. இமெயிலும் எனக்கு பிளாங்கா இருக்கே. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, நேமு, இமெயில் 2த்தையுமே நான் செக் பண்ணணும். ஸோ 2த்தையும் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப், எல்ஸ் இஃப், எல்ஸ். அதாவது இஃப்க்கும் எல்ஸுக்கும் நடுவுல இன்னொரு ஒரு எல்ஸ் இஃப்ப நம்ம ஆட் பண்றோம். ரீசன் என்னன்னா, இந்த கண்டிஷன் இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் பார்க்கும். இந்த கண்டிஷனும் இல்லைனா தான் எல்ஸுக்கு போகும். அதான் கான்செப்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? இஃப், எல்ஸ் இஃப், எல்ஸ் அப்படின்ற இந்த 3 பார்ட்ட பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆகி உள்ள வரும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு என்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணுமோ சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா செகண்ட் கண்டிஷனை செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனா அதை பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே போயிடும். அப்படி இந்த எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா அது மொத்தமா லாஸ்ட்ல எல்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை சொல்லிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். இது வந்து லேடார் இஃப்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னா இது ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா செக் பண்ணிட்டே போகும். ஒரு லேடர் மாதிரி. அதுக்காக இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா லேடார் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா என்ன பண்ணணும்? இஃப்க்கும் எல்ஸுக்கும் நடுவுல போயிட்டு எல்ஸ் இஃப் அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்டை ஓபன் பண்ணணும். எதுக்காக பிராக்கெட்? அந்த பிராக்கெட்ஸ்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டிஷன் கொடுக்க போறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா என்ன மட்டும் பார்க்காத ஈயும் பாரு. ஈயும் பிளாங்கா இருந்துச்சு அப்படின்னா அலர்ட் பாக்ஸ்ல என்னன்னு வந்துடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இமெயில் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிடுறோம். இப்போ இங்க வந்து நான் ரீலோட் பண்ணிட்டு கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இங்க இமெயிலுக்கே போகல. ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ட்ரூ ஆனதுனால இதை மட்டும் முடிச்சுட்டு வெளியே வந்துருச்சு. இப்போ நான் இங்க போயிட்டு ஒரு நேமை கொடுத்து சப்மிட் கொடுத்தேன்னா அடுத்து என்ன சொல்லுது? இமெயில் இஸ் ரெக்வயர்ட். அப்போ நேமும் இருக்கணும், இமெயிலும் இருக்கணும். அப்போ நான் இது கொடுத்த உடனே என்ன ஆகுது? நான் போயிட்டு நேமும் கொடுக்குறேன், இமெயிலும் கொடுக்குறேன். ரெண்டும் கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே நம்மளுக்கு என்னென்ன வந்திருக்கு? சக்சஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிம்பிளா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ல எப்படி உள்ள இருக்க வேரியபிள்ஸ்ல இருக்க வேல்யூஸை நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த இஃப் எல்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்டை நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ அப்போ இதுல என்ன பண்ணியிருக்கோம் நம்ம? இந்த இடத்துல அழகா நம்ம ஒரு வேல்யூ எடுத்தோம். அந்த வேல்யூ வந்து காலியா இருக்கு, பிளாங்கா இருக்கு அப்படின்னா நேம் இஸ் ரெக்வயர்டுன்னு வரணும். ஒருவேளை அது பிளாங்கா இல்லைன்னா இமெயில் செக் பண்ணி இமெயில் பிளாங்கா இருந்தா இமெயில் இஸ் ரெக்வயர்டுன்னு வரணும். ஒருவேளை இது ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு, அதாவது நேமும் கொடுத்துட்டாங்க, இமெயிலும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப எனக்கு என்னன்னு பிரிண்ட் பண்ணிட்டு அலர்ட்ல சக்சஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்க்க போறோம். என்னென்னலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேக்னா என்ன, அது என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எப்படி டிஸ்ப்ளே பண்றது, மெசேஜஸை எப்படி டிஸ்ப்ளே பண்றது, எரர் இருந்தால் எப்படி டீபக் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா ஈவெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, அதில் வந்து ஆன் கிளிக் எப்போ வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும், அது மூலிமா இந்த ஃபங்க்ஷனை எப்படி ட்ரிகர் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபைல், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைலில் இருக்க ஜாவா ஸ்கிரிப்ட் சோர்ஸ் இதுவை நம்ம எப்படி உள்ள எடுத்துட்டு வர்றது, அந்த எஸ்ஆர்சி அப்படின்னு போட்டு நம்ம எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம்.
நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், எதுக்காக கமெண்ட்ஸ், எங்கெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறமா இந்த டாம் தான் என்ன பண்ணோம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் ஒரு ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணி அதை வெளியே எடுத்துட்டு வர்றது தான் இந்த டாமோடைய வேலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி எப்படி வேலை செய்யுது, எப்படி யூனிக்காக அந்த ஐடி மூலியமா அந்த எலமெண்ட்டை வெளியே எடுத்துட்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது இஃப் கண்டிஷன்னா என்ன, அந்த ட்ரிபிள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் எப்படி வேலை செய்யும், கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் வேலை செய்யும், ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த எல்சிஃப்க்கு போகும், அடுத்த எல்சிஃப்னு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இது ஜஸ்ட் உங்களுக்கான ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இன்புட் ஃபீல்டு ஆட் பண்ணணும். என்ன இன்புட் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க இதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு இன்புட் எலமெண்ட்டை நீங்க ஆட் பண்ணணும். அது எதுக்காகனா ஃபோன் நம்பரை ரிசீவ் பண்றதுக்காக இருக்கணும். அதே போல ஃபோன் நம்பர் பிளாங்கா இருந்தா என்னன்னு சொல்லணும், ஃபோன் நம்பர் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லணும். அது வேலிடேட் பண்றது. அதுக்கப்புறமா உள்ள கரெக்டா 10 டிஜிட் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். ஓகே, அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், அது ஒரு லென்த் அப்படின்ற கான்செப்டை வச்சு உள்ள கரெக்டா 10 டிஜிட்ஸ் இருக்கா, இல்ல 9 டிஜிட்ஸ் தான் இருக்கா, இல்ல 11 டிஜிட்ஸ் இருக்கா அப்படின்றதையுமே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கான ஜஸ்ட் ஒரு டாஸ்கா நீங்க என்ன பண்ணலாம்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதோட ஜாவா ஸ்கிரிப்ட் பார்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல, இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பார்ட்ல பார்த்ததுல? ஓகே, ஓகே, ஸோ Okay, Rafael. Yeah, ஓகே சார். good, great session. ஸோ இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்ட்டு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு ரஃபேல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செஷன் போகணும். ரஃபேல், ஓகே சார், நான் ஸ்டாப் ஸ்க்ரீன் பண்றீங்களா? ஸ்டாப் பண்ணிட்டு நான் டிரைவ்ல அப்லோட் பண்ணிடுறேன். டிரைவ்ல அப்லோட் பண்ணிடுங்க. நான் அப்லோட் பண்ணிடுறேன் சார், தமிழ் சாருக்கு கொடுத்துறேன். ஓகே ஓகே. சார்.